உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். எப்போதும் போல் தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் இன்றைக்கு வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இதுக்கான ஆதாரம் எதிலேருந்து இது ஊற்றெடுக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்புறம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் பிளேட்டோன்னு ஒரு தத்துவ ஞானி இருக்கார்ல, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது சரியான நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது 3 ஆதாரங்களிலிருந்து ஊற்றெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 ஆதாரங்கள் எதுனா ஆசை, உணர்ச்சி, அறிவு அப்படிங்கிற 3 ஆதாரம். இந்த 3லுமாகத்தான் நாம் வளர்கிறோம், வளர்த்தெடுக்கப்படுகிறோம், அப்புறம் வாழ்கிறோம். வாழும்போது இதுதான் நம்மை உந்தி தள்ளுகிறது அப்படிங்கிறாரு. அந்த 3 என்னென்னா ஆசை, உணர்ச்சி, அறிவுன்னு சொல்கிறார்ல. ஆனால் இந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள், அறிவு. அந்த நிலைக்கு நாம் எல்லாரும் போகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆசையால் உந்தப்படுகிறோம், உணர்ச்சியால் உந்தப்படுகிறோம், ஆனால் அறிவால் உந்தப்படுகிறோமா? அறிவு நமக்கு தேவையா? அறிவால் நாம் எதை செய்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஏன்னா நாம் வாழ்கின்ற வாழ்க்கைங்கிறது கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை. இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுபடி தான் வாழ்கிறோமே தவிர அறிவை செலுத்தி நாம் வாழறோமாங்கிறது ஒரு கேள்வி. ஞானிகள், தத்துவ ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே அறிவை செலுத்தி வாழ்ந்தவர்கள். அதனால தான் அவங்க எல்லாரும் நம்முடைய மனித கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கிறார்கள். மற்ற எல்லாரையும் மனித கூட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி வாழறவங்க. பிஸ்கெட் பேக்கெட் மாதிரி. பிஸ்கெட் பேக்கெட்டில் கவுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 20 பிஸ்கெட்டோ 30 பிஸ்கெட்டோ ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரு பிஸ்கெட் வேறு மாதிரி சைஸில் இருக்குது, ஒரு பிஸ்கெட் வேறு மாதிரியான ஒரு எடையில் இருக்குது, ஒரு பிஸ்கெட் வேறு மாதிரியான ஒரு ருசியில் இருக்குது, ஒரு பிஸ்கெட் வேறு மாதிரியான ஒரு நிறத்தில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். எல்லாம் ஒரே மாதிரி. அப்போ மனித கூட்டமாக வாழ்கின்றவர்கள் நடுவில் அறிவால் வெல்பவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஞானிகள், சித்தர்கள், தத்துவ ஞானிகள், தத்துவ மேதைகள் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு வள்ளல் பெருமான் ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. வழக்கம் போல் அவர் சின்ன வரிகளில் கூட 14-15 விஷயத்தை அடக்கி சொல்வார்ல, அந்த மாதிரி ஒரு பட்டியல். இது எல்லாத்தையும் தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் எதையுமே நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா நாமும் சித்தராகி விட்டோம், நாமும் தத்துவ ஞானி ஆகிவிட்டோம், நாமும் சிந்தனையாளர் ஆகிவிட்டோங்கிற அந்த நிலைக்கு நாம் வந்துட்டோன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் சொல்லப்படுகின்ற அந்த நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணாமல் இருக்கோமாங்கிறத முதல்ல பார்க்கலாம். சரியா? மிக அழகான பாடல் வள்ளல் பிரானுடையது. ஓடுவாள் தில்லை திருச்சிற்றம்பலம் என்று உருகுவாள் உணர்விலள் ஆகி தேடுவாள் திகைப்பாள் தியங்குவாள் ஐயோ தெய்வமே தெய்வமே என்பாள் பாடுவாள் பதைப்பாள் பதறுவாள் நான் பெண் பாவி கான் பாவி கான் என்பாள் வாடுவாள் மயங்கி வருந்துவாள் இருந்து வல்வினையேன் பெற்ற மகளே நற்றாய் கவன்றது அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரு. ஒரு அம்மா அல்லது ஒரு தாய், ஒரு பெண் என்ன நிலையிலெல்லாம் இருந்து இந்த 14 வகையான நடவடிக்கைகள், 14 வகையான உணர்ச்சி உந்துதல்கள், அதில் உணர்ச்சி தான் இருக்கே தவிர ஆசை தான் இருக்கே தவிர அறிவின் நிலை இருக்கா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அதைத்தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். அந்த ஆசை, உணர்ச்சி இதனால் உந்தப்படுகின்ற மக்கள் இப்படியாக வள்ளல் பெருமான் ஒரு 14 பட்டியல் கொடுக்குறாருல, அதன்படி தான் செயல்படுகிறார்களே தவிர நின்று நிதானித்து ஒரு நிமிஷம் யோசியேன் அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் யோசி, நில்லு, நிதானமாயிரு, பதட்டப்படாத, உணர்ச்சி வசப்படாத, பதறாத அப்படின்னு நம்ம எத்தனை சொன்னாலும் யாரும் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் வள்ளல் பிரானோட இந்த பாடல். 14 வகையான நடவடிக்கைகள் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அது தவிர இந்த பகுதிக்கு தலைப்பு நற்றாய் கவன்றது அப்படின்னு. கவன்றது அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தை. கவர்ந்தது, ஈர்த்தது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்குது. நற்றாய் கவன்றது. அந்த தாய், எல்லா தாய்மார்களும் நல்ல தாய்மார்கள் தான். தாய்மார்களில் கெட்ட தாய்மார்கள், தீய தாய்மார்கள்ங்கிறது கிடையவே கிடையாது.
அப்படிங்கிற விதத்தில் நற்றாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக நல்ல தாய் கூட இந்த ஆசையால் உணர்ச்சியால் உந்தப்பட்டு இந்த 14 விஷயத்தை பண்ணுறாருங்க அப்படின்னா அறிவால் சிந்திக்கின்ற தாய்மார்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பட்டியல் கொடுக்குறாரு பாருங்களேன். ஓடுவாள் தில்லை திருச்சிற்றம்பலம் என்று உருகுவாள், உணர்விலாகி தேடுவாள், திகைப்பாள், தியங்குவாள், ஐயோ தெய்வமே தெய்வமே என்பாள். இதுல மிக முக்கியமா தியங்குவாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாருல. தியங்குவாள்னா என்ன அர்த்தம்? சோர்வடைதல். அதாவது இவ்வளோ ஓட்டம் ஓடுறேன், இவ்வளோ பதறேன், இவ்வளோ தேடுறேன், இவ்வளோ பதட்டமாறேன், பதைபாறேன், ஆனாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத தியங்குவாள். திகைப்படைதல், சோர்ந்து போதல், அறிவால் திகைப்படைதல், அறிவு திகைப்பு, அறிவு சோர்வுன்னு அர்த்தம் அந்த இதுக்கு. அந்த வகையில் நாம் எல்லாரும் பண்ணுறது தான் இது. தியங்குவாள்ங்கிற அளவுக்கு நாம் திகைச்சு போகிறோம். எதனால் திகைச்சு போகிறோம்? இங்கே போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த சாமியை கும்பிடு, அது பண்ணு, இதை பண்ணு, இதை பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, இப்படி பூஜை பண்ணு, இப்படி 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 இப்படின்னு பண்ணி 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 திகைச்சு போயிருக்கோம், திகைந்து போயிருக்கோம், தியங்கி போயிருக்கிறோம். எதை பண்ணியும் ஒன்றும் நடக்கலையே. நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காருங்க, நிதானமாக இருங்க, மக்கள் மேலே அன்பை செலுத்துங்கள். அன்பை தாண்டிய பூசை, அன்பை தாண்டிய விரதம், அன்பை தாண்டிய புனஸ்காரம், அன்பை தாண்டிய ஆகமம், அன்பை தாண்டிய கடவுள் வழிபாடு, அன்பை தாண்டிய இறை வழிபாடு எதுவுமே உலகத்தில் இல்லை என்பதை சொல்லுகின்ற பாடல். வேற என்ன சொல்லி நிறைவு செய்கிறாங்கிறத பாருங்க. ஐயோ தெய்வமே தெய்வமே என்பாள், பாடுவாள், பதைப்பாள், பதறுவாள், நான் பெண் பாவி கான் பாவி கான் என்பாள், வாடுவாள், மயங்கி வருந்துவாள், இருந்து வல்வினையேன் பெற்ற மகளே. அப்படிங்கிறதுல நான் பெண் பாவி கான் பாவி கான் அதை எப்படியெல்லாம் பிரித்து பார்க்கலாம் தெரியுமா? நான் பெண் பாவி கான் பாவி கான்னு கடவுளை சொல்கிறாங்க. நம்முடைய வழக்கத்தில், நம்முடைய சமூக பண்பில் இறைவனை கூட பாவின்னு திட்டக்கூடிய அல்லது உரிமையில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை செலவிடக்கூடிய பண்பு நம்முடைய தமிழ் மரபின் பண்பு. நான் பாவிக்கான் என்று சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா பாவி, நீ பாவின்னு யாரை சொல்லுவோம்? கடவுளை சொல்கிறோம். அப்படின்னா கடவுள் தனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு துன்பம் தந்து விட்டார் என்று நினைக்கும் போது அந்த கடவுளை நீ இல்லாமல் போ, நீ பெரிய பாவி என்று திட்டக்கூடிய உரிமை நம்முடைய தமிழ் மரபை சார்ந்தது என்கின்ற நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இவ்வளோ 14 வகையான ஓட்டம் ஓடி திகைத்து பகைத்து எல்லாம் செஞ்சும் கூட எனக்கு அருள் கொடுக்கலையேனா கொடுக்காம தான் போவாங்க. இறை அருள் என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்கின்ற ஒரே ஒரு தத்துவம் எது என்றால் ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த ஒற்றை தத்துவம்தான். அதை மட்டும் செய்தால் போதும், வேற எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் பூவை கூட கிள்ளி போட வேண்டாம். ஆனால் சக மனிதர்களிடம் அன்பாக இருங்கள், நேசமாக இருங்கள், பாசமாக இருங்கள். அதை தாண்டிய இறை வழிபாடோ இறை தரிசனமோ எதுவுமே கிடையாது என்று ஆணித்தரமாக வள்ளல் பிரான் சொல்லுகின்ற பாடல் இதுதான். அதை நாம் இனிமேல் செயல்படுத்துவோம். அதன் மூலமாக இந்த பதைபதைப்பு, பதட்டம் எதுவுமே இல்லாத நிதானமான ஒரு இறை தரிசனத்தை நம்மால் பெற முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.